கிருஷ்ணர் மகிழ்ச்சியோடு செமந்தகமணி ப்ளஸ் யார் புதுசாக கல்யாணம் செய்யப்பட்ட ஜாம்பவதி எல்லோரும் அழைச்சிட்டு வர்றாரு. பெரிய பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்கிறார். இந்த காலத்து அரசியல்வாதி மாதிரி சாமந்தகமணியை கையில் காமிதான். சாமந்தகமணி எனக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை. சத்ராஜித்தனுடைய சகோதரன் பிரசன்னன் அதை எடுத்துகிட்டு போனால் அவனை சிங்கம் அடித்து கொன்று விட்டது. அதை ஜாம்பவான் எடுத்தார். ஜாம்பவான்ட்டே நான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்ன உடனே எல்லோரும் கைத்தட்டுறாங்க. கிருஷ்ணருடைய வீண் அபவாதம் அப்போயே முடிந்து விட்டது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதுதான் இல்லை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. அதுதான் அந்த ஸ்டோரியோட சஸ்பென்ஸ். அது அப்போது சத்ராஜன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். என்னுடைய பொண்ணு சத்யபாமாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுமாறு கிருஷ்ணரை கேட்டுக்கிறான். கிருஷ்ணரும் சரின்னு சொல்கிறார். ஸோ சத்யபாமா திருமணமும் நடக்கிறது. சத்யபாமா திருமணத்துக்கு சமந்தகமணியை கொடுக்குறாரு. அவர் திருப்பி கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மணி உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபாமோட அப்பாட்ட அந்த கொடுத்துட்டார். நேரிலே இந்த கதை, இந்த சம்பவம் இதோடு முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இனிமே தான் 2 கொலைகள் நடக்கப் போகின்றன. நமது மனதை திகப்பு முட்டும் ஒரு 2 கொலைகள்.